ஸ்டார்ட் ஆகும்போது பாலைவனம், காஷ்மீர், மும்பைன்னு காமிக்கிறாங்க. ஸோ அந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு கேங் வார் தான் தக் லைஃப். ரங்கராய நாயக்கரை கமலஹாசன் காமிக்கிறாங்க. ரங்கராய நாயக்கர்னு சொன்ன உடனே எனக்கு நாயகன் படத்தோட சீக்குவலா இருக்கும்போது தோணுச்சு. ஆனா அதுல வேலு நாயக்கர் அவருடைய பையன் இறந்து போறதுனால அதனுடைய சீக்குவலா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன பையனை காமிச்சு நீதான் என் உயிரை காப்பாத்தினாங்க, நம்ம 2 பேரும் விதி ஒண்ணு சேர்த்திருக்குன்னு கமல் சொல்றாரு. அப்படியே நாயகன் கமலஹாசனையும் சின்ன வயசு சிம்புவையும் காமிக்கிறாங்க. இனிமே நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த பொண்ணு டீ கடைன்னு சாரி சின்ன வயசு வேலு நாயக்கர் மறுபடியும் சாரி ரங்கராய நாயக்கர் சின்ன வயசு சிம்புட்ட பேசுற அந்த ஏஐ டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட காட்சி செம கூஸ்பம்பிங்கா இருந்தது. இப்ப கமலும் சிம்பு அப்பா மகன்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை சிம்பு கமலோட உயிரை காப்பாத்துறதுனால அனாதையான சிம்புவை கமல் தத்தெடுத்து வளர்க்கலாம். தன்னோட தொழில் நேர்த்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த கோல்டன் ஃபிஷை கொண்டு வர சொல்லலாம். சாரி ரெட்ரோ படத்துக்கு போயிட்டேன். தன்னுடைய தொழில் நேர்த்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தன்னுடைய வாரிசாக்கி தான் 8 அடி பாய்ச்சா பையன் 16 அடி இல்ல 18 அடி பாயான்னு ரங்கராய நாயக்கர் கமல் ஆசைப்படுறாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிறேன், வெளியில அமர் பாத்துக்கிடுவா சொல்லும் போது நாயகர் அமர தன்னுடைய வாரிசா அறிவிக்க முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு எப்படியா அவர் நாசர் கமல் தனது வாரிசா அமர்னு அறிவிச்சதுமே பொறாமப்படுறாரு. அதனால தான் நாசர் இனிமே கழகத்தை தூண்டி அப்பா மகன் 2 பேரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வாரிசா அறிவிக்கப்பட்ட சிம்பு சந்தோஷத்துல ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. கமலும் அபிராமியும் முந்தி கணவன் மனைவியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கமல் முந்தி இந்த மாதிரி ஒரு கேங் வாரில் ஈடுபட்டு இருக்கும் போது தொழில் போட்டி காரணமா எதிரியா இருக்காங்க தூண்டப்பட்டு அபிராமியை கொண்டுட்டு அப்படியே கமலஹாசனை கொள்றதுக்காக காரணம் ஆள் அனுப்பியிருக்கலாம். அடுத்து த்ரிஷா மாமியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கமல் இப்ப நிகழ்காலத்தில் உள்ள கணவன் மனைவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அசோக் சேனல் கமல் குரூப்பை எதிரி குரூப்பை வேட்டையாட வர விஜய் சேதுபதி சாரி போலீஸா வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு சேர்ல ஒருத்தரை கட்டி போட்டிருக்காங்க. அவ கமல் சிம்பு சுட போறாரு. 2 பேரும் கிட்டத்தட்ட எதிரி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த வில்லன் குரூப்பை தேடி சிம்பு வர்றாரு. அவர் நம்மளை தேடி வர்றாரு. நம்ம தான் அவர் ஏற்றுக்கணும்னு ஜோஜு ஜார்ஜ் சொல்றாரு. அப்ப ஜோஜு ஜார்ஜ் ஆரம்பத்துல கமல் குரூப்ல இருந்து அவர் தான் நாசரோட சேர்ந்து கமலையும் சிம்புவையும் பிரிச்சு சிம்புவை அடுத்து ஒரு தனி ராஜாவாக்கி அவரை வில்லன் கூட கூட்டு சேர வைக்கிறாரு ஜோஜு ஜார்ஜ். அதனால தான் சிம்பு சொல்றாரு நான் தான் அடுத்த ரங்கராய நாயக்கர்னு. கடைசியில கமல் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. இப்ப நாயகன் வில்லனுக்கான போராட்டம் போய் அப்பா மகனுக்கான போராட்டம் பதவி போராட்டமா மாறிடுது. இனிமே அடுத்த தலைவன் யாருன்னு முடிவு பண்ண போறாங்க. இப்ப கமலும் சிம்புவும் சண்டை போடும் போது சிம்பு கெட்டவங்க பக்கம் சாஞ்சதுனால இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற போராட்டம்னு சொல்லி சிம்புவை போட்டு அடிக்கிறாரு கமல். லாஸ்ட் கமல் மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து சிம்புவுக்கு வில்லன் குரூப்புகளுக்கு சரியான தக்கலை பதிலடி கொடுத்து மறுபடியும் ரங்கராய நாயக்கரா மும்பைக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கு மட்டும் இல்லாம விண்வெளிக்கே நாயகனா விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த படம் தாறுமாறா ஓடிச்சுன்னா மட்டும்தான்.